இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். நாம் இன்று தியானிக்கக்கூடிய தேவ வார்த்தையானது யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். ஆம், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வசனமானது 3 பெரிய வாக்குத்தத்தங்களை நமக்கு அளிக்கிறது. கர்த்தரை சேவியுங்கள். இது ஒரு கட்டளை மட்டுமல்ல, ஒரு அன்பின் அழைப்பாகும். உலகம் நம்மை பல திசையில் இழுக்கும். ஆனால் நாம் ஒரே தேவனை நம்பி அவரையே முதன்மையாய் இடத்தில் வைத்தால் நம் வாழ்க்கையானது சரியான பாதையில் செல்லும். தேவனை சேவிப்பது என்றால் அவரை நேசிப்பது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியது, நேர்மையோடு வாழ்வது, பிறருக்கு அன்பு காட்டுவது, பிறரை நேசிப்பது, இதுவே உண்மையான ஆராதனை ஆகும். இரண்டாவதாக, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். இங்கு அப்பம் மற்றும் தண்ணீர் என்பது நம் அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையானது. அதாவது கர்த்தர் நம் உணவையும் தண்ணீரையும் வாழ்வாதாரத்தையும் வேலையையும் குடும்பத்தையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். உலகம் பஞ்சத்தினாலும் பற்றாக்குறையினாலும் இருக்கலாம். ஆனால் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து நீங்கள் வாழும் பொழுது பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும். மூன்றாவதாக, வியாதி உங்களை விட்டு விலகி போகும். இது மிகப்பெரிய நம்பிக்கையான வார்த்தை. கர்த்தர் சொல்கிறார், நான் வேதனைகளை பார்க்கிறேன், உன் நோய்களை அறிந்திருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உடல் நோய் மட்டுமல்ல, மன வேதனைகள், பயம், கவலை, சோர்வு எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை தேவன் தர வல்லவராயிருக்கிறார். மன சஞ்சலத்தோடு, குழப்பங்களோடு, கவலைகளோடு நீங்கள் ஒருவேளை உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம். உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு வந்திருக்கும். ஆனால் உலகம் தர முடியாத மன சமாதானத்தை தேவன் இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு தர வல்லவராயிருக்கிறார். உலக மனிதர்கள் இவ்விதமாய் சமாதானத்தை நோக்கி செல்வார்கள். அன்பானவர்களே, இந்த உலகம் கலக்கம், பயம், நோய், பொருளாதார சீரழிவு நிறைந்திருக்கிறது. ஆனால் இந்த வசனம் நமக்கு சொல்லும் வார்த்தையானது, நீ தனிமையானவன் அல்ல, உன் கவலைகளுக்கு தேவன் இருக்கிறார். உன் தேவைகளை அவருக்கு அறிவித்து, உன் வியாதிக்கு அவர் மருந்து, உன் வாழ்க்கைக்கு அவர் வழிகாட்டி. நீ இன்று சோர்ந்திருந்தாலும் நம்பிக்கை இழக்காதே. இந்த வசனத்தை பிடித்துக்கொள். கர்த்தரை சேவிக்க முடிவு செய். அவர் உன் வாழ்க்கையை மாற்றுவார். தேவன் உன் அப்பத்தை ஆசீர்வதிப்பார், உன் தண்ணீரை ஆசீர்வதிப்பார், உன் உடலை ஆசீர்வதிப்பார். தேவன் உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். வேதம் தெளிவாக சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எந்த நன்மையும் குறைபடாது. ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, நீ தேவனை தேடும் போது ஒரு நன்மையும் குறைபடாது. யோபுவின் வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். அனைத்தையும் இழந்தான், தேவனை விட்டு விடவில்லை. தேவன் முடிவிலே அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவன் தந்து அவனை ஆசீர்வதித்தார். விதவை பெண் கடைசி மாவை எலியாவுக்கு கொடுத்தால் அவர் வீடு உணவினால் ஆசீர்வதிக்கப்பட்டது. உணவில் எந்த ஒரு குறைவும் இல்லாதபடி தேவன் நடத்தினார். குஷ்டரோகி இருந்தான், தேவன் அவருக்கு ஒரு நல்ல ஒரு சுகத்தை தந்தார். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், அவன் ஒரு நல்ல சுகத்தை பெற்றுக்கொண்டான். அன்பானவர்களே, யோபுவை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். நாமானை சுகப்படுத்தின தேவன் உங்களையும் சுகப்படுத்த வல்லவராயிருக்கிறார். விதவையை நடத்தின தேவன் உங்கள் குடும்பத்தையும் நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தரை சேவி, அவரே நம்பு, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. உன் அப்பம் ஆசீர்வதிக்கப்படும், உன் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்படும், உன் உடல் மனம் எதிர்கால ஆசீர்வதிக்கப்படும். இவ்விதமான ஆசீர்வாதங்களை உங்களை வந்து சேர நீங்கள் முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடும் போது இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்கள் கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் உங்கள் தண்ணீரையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலும் உங்களுக்கு வரும் எல்லா தேவைகளிலும் கர்த்தர் தாமே எல்லா ஆசீர்வாதங்களை தந்து வழிநடத்துவாராக. God bless you.